ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரிக்கும் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் அப்பா ஒரு மனதாய் உம்முடைய பாதத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் வேத வசனத்தை மூலமாக எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் இந்த கிரேஸ் டிவி மூலமாக நடத்தப்படுகிற இந்த பிஸ்னஸ் பிளெஸிங் பிளானுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அநேகர் இதன் மூலமாக பயன்பெற்று வருகிறதையும் இதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் பெற்று வருகிறதையும் அறிந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபோனின் மகிமையும் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், வனாந்தரம் வறண்ட நிலமும் அது மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருக்கலாம். ஒரு வனாந்தர பாதையிலே நான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். வனாந்தரத்தில் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த ஆண்டு ஆரம்பம் உள்ளது என்று சொல்லலாம். அல்லது ஒருவேளை எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து நான் இப்படிப்பட்ட வனாந்தரமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட மரணத்திற்கு பின்பு என் குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு நபர் இறந்து விட்டார், என்னுடைய தகப்பன் இறந்து விட்டார், என்னுடைய கணவர் இறந்து விட்டார், அல்லது எனக்கு அருமையானவர்கள் யாரோ ஒருவர், என்னுடைய தாயோ யாரோ ஒருவர், எங்களை ஆதரிக்கிறவர் இறந்து விட்ட பிறகு அதற்கு பின்பு எங்களுடைய வாழ்க்கை வனாந்திரத்திலே போய்கொண்டிருக்கிறது. சில நேரங்களிலே திருமணமான பிறகு என்னுடைய வாழ்க்கை வனாந்திரத்திலே போய்கொண்டிருக்கிறது. அல்லது சில நேரங்களிலே இந்த வியாபாரத்தை, இந்த தொழிலை, இந்த வேலையை நான் ஆரம்பித்த நாளிலிருந்தே நான் ஒரு ஆசீர்வாதமான பகுதிக்கு நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆனால் இதுவரைக்கும் நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் பார்க்கவே இல்லை. வனாந்தரமாகவே என்னுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. வனாந்தரமாகவே நான் கடந்து கொண்டு போயிருக்கிறேன். என்றைக்கு இந்த வனாந்தரம் மாறும், என்றைக்கு இந்த வனாந்தரங்கள் எல்லாம் மாறி நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலையை பார்க்க முடியும் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறவர்களை பார்த்துதான் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அந்த நாளிலே பேசின ஒரு காரியம் என்றால், வனாந்தரம் நிரந்தரம் கிடையாது. அந்த வனாந்தரம் அது நிச்சயமாக மாறி அது செழிப்பாக மாறும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் வனாந்தரத்தின் சூழ்நிலைகளை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த வனாந்தரம் மிகவும் ஒரு கொடுமையான ஒரு காரியம். அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், வனாந்தரத்தை சுற்றி எந்த இடத்துல நின்றாலும், ஒரு டெசர்ட்டுக்கு போய் நம்ம பார்த்தோம்னா திசை கூட நமக்கு தெரியாது. எங்கே சுற்றி பார்த்தாலும் நமக்கு ஒரே மணல் மேடுகள் ஒரே போல தான் காட்சி அளிக்கும். எது கிழக்கு மேற்கு, ஒருவேளை சூரியனை வைத்து நாம் கணக்கிட முடியுமே தவிர, ஒருவேளை அந்த நாளிலே மேகமும் அந்தாரமுமாய் இருந்தால் நாம் அதற்கு கூட நமக்கு தெரிய முடியாது. வனாந்திரத்தை சிக்கி மரித்தவர்கள் ஏராளமானவர்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் வனாந்திரம் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு காரியம். வழி நமக்கு தெரியாது, எப்படி செல்ல வேண்டும் என்று நமக்கு தெரியாது. அது நமக்கு பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணி அது நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டிய ஒரு இடம்தான் வனாந்திரம் போல ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இன்றைக்கு கூட ஒருவேளை வியாபாரம் செய்து
கொண்டிருக்கிற, தொழிலை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒருவேளை அப்படிப்பட்ட வனாந்திரத்தின் பாதையில் தான் நாம் படுகின்ற கஷ்டங்களுக்கும் நாம் சிந்துகின்ற வேர்வைக்கும் அது ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தின் பகுதியை பார்க்க முடியாதபடிக்கு அதுவே மீண்டும் மீண்டும் ஒருவேளை அந்த வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணுகிறவர்கள் சொல்லுவார்கள், நான் எவ்வளவு தூரம் நடந்தாலும் நான் திரும்பி மீண்டும் மீண்டும் அதே இடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் கடந்து செல்ல நான் நினைக்கிறேன், நான் பல மைல் தூரம் நடந்து விட்டேன் என்று சொல்லி நான் யோசித்து பார்ப்பேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது அதே இடம் போலத்தான் இருக்கிறது என்று சொல்லி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு முன்னேற்றமும் கிடையாது, ஒரு வழியும் கண்பட தெரியவில்லை, ஒரு ஆசீர்வாதம் வருமா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய வனாந்தரம் அது பூரிப்பாக மாறும், அது புஷ்பத்தை போல அது செழிக்கும், அது ஆனந்த சத்தத்தினால் அது நிரம்புகின்ற ஒரு காரியமாக அது இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் நீங்கள் வனாந்திரத்தின் பாதையிலே நீங்கள் நடந்து வந்தாலும் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால், வனாந்திரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து அது கடுகளி கழித்து புஷ்பத்தை போல அது செழிக்கும், அது கர்த்தருக்கு மகிமையை உண்டு பண்ணுகும் என்று சொல்லி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எப்பொழுதும் சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், யாக்கோபு ஏசா 2 பேர் இருக்கிறார்கள். என்ன நடந்தது என்றால், யாக்கோபு ஒரு தவறு செய்து தன்னுடைய தாயின் மூலமாக போய் காரியங்களை செய்து விட்டான். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், பயந்து ஓடுகின்றான். இப்பொழுது ஏசாவுக்கு பயந்து அவன் போகின்றான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கோலும் கையுமாக யாருக்கு பிழைக்க சென்றால் யாக்கோபு போகிறான். ஆனால் பொருளாதார ஆசீர்வாதங்கள் யாருக்கு இருக்கிறது என்றால் ஏசாவுக்கு இருக்கிறது. ஒரு கணக்கீடு சொல்லுகிறார்கள், இந்த நாட்களின் மதிப்புப்படி ஏறக்குறைய 300 கோடி சொத்து மதிப்பு, பொருளாதார சொத்து மதிப்பு அந்த நாட்களிலே இருந்ததாம். அந்த நாட்களிலே அப்போ 300 கோடி சொத்தும் பொருளாதார சொத்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஏசா கிட்ட இருக்கு. ஆனால் யாக்கோபு கிட்ட என்ன இருந்துச்சு என்றால், தகப்பன் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் இருந்தது. அவன் கோலும் கையுமாக பிழை. கோல் என்பது ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே எங்கெல்லாம் கோல் என்று வருகிறதோ அது ஒன்றும் கிடையாது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை அது குறிக்கிறது. ஆகவே யாக்கோபுக்கு வார்த்தை கிடைத்தது, ஆனால் ஏசாவுக்கு பொருளாதாரத்திலே கோடிக்கணக்கான மதிப்புடைய சொத்து கிடைத்தது. ஆனால் எந்த சந்ததி இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறது என்றால் யாக்கோபின் சந்ததி. அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் சந்ததி. அந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் 300 கோடிக்கும் கிடைத்த அந்த ஏசாவுடைய சந்ததிகள் என்ன ஆனதுன்னு தெரியவில்லை. ஆனால் வார்த்தையை பெற்றுக்கொண்ட யாக்கோபு, தேவன் அவனை ஆசீர்வதிக்கின்றார், அவன் மூலமாக வருகிற சந்ததியை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேவன் அவரை நாம் நினைவு கொண்டு கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எது பெரியது என்றால் 1 கோடி ரூபாய் அல்லது பல கோடி ரூபாய் பெரியதா, ஆண்டவருடைய வார்த்தை பெரியதா என்று சொன்னால், பல கோடி ரூபாய் இன்றைக்கு பெரியதாக தோன்றலாம். அது சில நாட்களிலே, சில வருடங்களிலே, சில காலங்களிலே மாறி போய்விடலாம், அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அது சந்ததி சந்ததியாக நம்மை வாழ வைத்துக் கொண்டே இருக்கும். நாம் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கும். பாருங்க, வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சிருஷ்டிப்பின் நாளிலே ஒரு காரியத்தை சொன்னார், இந்த பூமியானது புல் பூண்டுகளை முளைக்க செய்யும் என்று சொல்லி. அதன் பின்பு என்ன நடந்து விட்டது என்றால், நோவாவினுடைய காலத்திலே மழை பெய்து எல்லாம் அழிந்து விட்டது. எல்லாம் அழிந்து ஒன்றுமில்லாமல் போனது. மறுபடியும் ஆண்டவர், ஐயோ எல்லா புல்லும் அழிந்து போனதே, எல்லா பூண்டுகளும் ஒன்றுமில்லாமல் போனதே என்று சொல்லி மீண்டும் பூமியானது புல்லையும் பூண்டையும் முளைக்க கடவது என்று சொன்னாதா? சொல்லலை. அவர் அன்றைக்கு உலகம் உருவாகும் போது அது சொன்னார். எல்லாம் அழிந்த பிறகு, தண்ணீரெல்லாம் வடிந்த பிறகு மறுபடியும் வார்த்தை கிரியை செய்து கொண்டது. அந்த பூமியானது புல்லையும் பூண்டையும் முளைப்பிக்க தொடங்கியது. அல்லேலூயா. இந்த காரியம் என்றைக்கு நிற்கும் என்றால் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அது இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த பூமி நிலை மாதம் என்று சொன்னாதே, அந்த காரியம் வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே தான் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், தன்னுடைய ஜனத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை
பெற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரிடத்திலே ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். அது போதும் உங்களை வாழ வைப்பதற்கு, உங்கள் சந்ததியை வாழ வைப்பதற்கு, உங்கள் சந்ததியின் சந்ததியை வாழ வைப்பதற்கு. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அந்த 1000 எதை குறிக்கிறது என்றால் தலைமுறை தலைமுறை. வேதம் 1000னா கணக்கு போட்டு 1000 தலைமுறை அப்படி கிடையாது. 1000 எதை குறிக்கிறது என்றால் தலைமுறை தலைமுறையாக என்னுடைய இரக்கம் உங்கள் மீது இருக்கும் என்பதை குறிப்பதற்காக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார். என்ன வார்த்தையை கொடுக்கின்றாரா? வனாந்திரத்திலே போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அத்தனை பேருக்கும், என் வனாந்திரம் மாதாதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும், என் வனாந்திரம் என்றைக்கு மாறி நான் என்றைக்கு ஆசீர்வாதமாக, என்றைக்கு நான் பயனுள்ளவனாக, என்றைக்கு நான் சந்தோஷமாக நான் வாழுவேன் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த பிசினஸ் பிளெஸிங் பிளானிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஏசாயா 35:1 வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறது. அந்த வாக்குத்தத்தம் உங்களை மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறை தலைமுறையும் 1000 தலைமுறை மட்டும் அந்த வாக்குத்தத்தம் செயல்பட போகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆகார் என்னும் பெண் வனாந்திரத்துக்கு வந்து விடுகிறாள். ஒருவேளை அவர் எடுத்த ஒரு தவறான ஒரு முடிவு காரணமாக இருக்கலாம். ஒருவேளை அவளுடைய காரியம் ஆண்டவரிடத்தில் கேட்காதபடி தன்னுடைய இஷ்டத்தின்படி நான் இந்த இடத்திலிருந்து போனால் போதும் என்று சொல்லி அவள் முடிவெடுத்து அவள் வந்துவிட்டாள். ஆனால் வந்த இடம் வனாந்திரம். அங்கே சுத்தமாக தண்ணீரே இல்லை, குடிப்பதற்கு தண்ணீரே இல்லை. தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகாதும் அவளுடைய பிள்ளையும். நாள் செல்ல செல்ல என்ன நடக்கிறது என்றால், இப்பொழுது அந்த பிள்ளைக்கு தண்ணீர் இல்லாதபடி சாக கிடக்கின்ற அந்த நேரத்திலே, செத்து போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே பிள்ளையை ஒரு இடத்திலே வைத்து வைத்து பிள்ளையை சாவதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி அவள் தூரமாய், பிள்ளையின் சத்தம் கேட்கக்கூடாதபடி தூரமாய் அவள் சென்று கொண்டு அவள் அழுது கொண்டிருக்கிற நேரத்திலே பிள்ளை அழுகிற சத்தத்தை தேவன் கேட்டு ஆகாருக்கு மனம் இறங்கினார். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் ஆகாரோடு பேசினார், வழி நடத்தினார். அந்த காரியம் நமக்கு தெரியும். அப்பொழுது ஆகார் சொன்னார், நீர் என்னை காண்கின்ற தேவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முதலாக ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, என்னை காண்கின்ற தேவன். அது எங்கே கொடுக்கப்பட்டது? வனாந்தரத்திலே கொடுக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்தரத்தில் நம்மை பார்க்கின்ற ஒரு தேவன் இருக்கின்றார். வனாந்தரத்திலே நம்மை வழிநடத்துகிற ஒரு தேவன் இருக்கின்றார். அதற்கு பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அவளுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார், நீ மறுபடியும் நீ அங்கே செல்ல வேண்டும், நான் உன்னுடைய வாழ்க்கையை நான் இப்படியாக நான் மாற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே வழி இல்லாத இடத்திலே, வனாந்தரத்தில் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி தெரியாத இடத்திலே நமக்கு வழியை உண்டு பண்ணவே கர்த்தர் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 40ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்திலே வழி நடத்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்கின்ற பாதையை உவமையாக பவுலடிகள் என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையை அவர் எடுத்து காண்பிக்க விரும்புகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி நடத்தும் பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுக்கு கோபத்தை மூட்டினார்கள், அவரை விசனப்படுத்தினார்கள், அவருடைய நாமத்தை மட்டுப்படுத்தினார்கள், அவரை நினையாமல் போனார்கள் என்று சொல்லி இந்த ஆசாப் சங்கீதத்திலே எழுதும்போது அவர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் திருப்புவோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை நான் வேகமாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நம்ம வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டு போனார்கள். பஸ்காவுக்கு
மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்தகையுடன் புறப்பட்டார்கள். பாருங்க என்ன நடக்கிறது என்றால், ஒருவேளை இந்த என்னாகமம் 33ஆம் அதிகாரம் எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கானான் தேசம் வரைக்கும் செல்லுகிற அந்த காலத்திலே எங்கெல்லாம் பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை ஆண்டவர் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி கொண்டு வருகிறார். இப்பொழுது முதலாவதாக எங்கே இருந்து புறப்படுகிறார்கள் என்றால், ராமதேசை விட்டு புறப்படுகிறார்கள். இந்த ராமதேசம் எங்கே இருக்கிறது என்றால், நீங்கள் எகிப்து தேசம்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்தார்கள் அல்லவா, அந்த இடத்திற்கு பேர் தான் ராமதேசு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து அவர்கள் பஸ்காவுக்கு மறுநாளிலே அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த ராமதேசு என்பது ஒரு நல்ல நாடு என்று சொல்லி அவர்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்பொழுதே ராமதேசு மிகவும் ஒரு நல்ல இடத்தில் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இருந்தார்கள். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமையாக காணப்பட்டாலும் அவர்கள் தங்கியிருந்த அந்த ராமதேசுவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அது ஒரு நல்ல இடமாக காணப்பட்டது. அந்த ராமதேசை விட்டு தான் என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் அங்கே விட்டு கானானுக்கு புறப்படுவதற்காக வெளியே வருகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், ராமதேசை ஒரு நல்ல நாடு தான், ஒரு நல்ல இடம்தான். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது அங்கிருந்து என்னை அழைத்து கொண்டு வனாந்திரத்தின் பாதையாக நடத்தி சென்று கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது எகிப்தை விட்டு புறப்படுவது என்பது நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவது. அது ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலைமையை குறிக்கிறது. எகிப்து தேசம் என்பது பாவ நிலைமையை குறிக்கும். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவினால், அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, பஸ்காவின் மறுநாளிலே என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பஸ்கா என்றால் என்ன என்று நமக்கு தெரியும். ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்து அந்த ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த மாம்சத்தை என்ன பண்ண வேண்டும், புசிக்க வேண்டும். அந்த பாத்திரத்தில் இருக்கிற இரத்தத்தை என்ன பண்ண வேண்டும், நிலைக்காலிலே தெளிக்க வேண்டும். தெளித்து அதன் பின்பு புசித்து அந்த மாம்சத்தை எல்லாம் புசித்த பிறகு அவர்கள் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது வேறு எதற்கும் அடையாளம் கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சிந்தின இரத்தத்தை நமக்கு அடையாளமாக, அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு அவருடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் நமக்காக பிழிக்கப்பட்டதற்கு அடையாளமாக அந்த காரியம் கொடுக்கப்படுகிறது. அதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் ராமதேசு என்று சொல்லப்படுகிற அந்த நல்ல நாட்டில் இருந்து நாம் இப்பொழுது கானானுக்கு போக போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு என்ன ஒரு மாதிரி நடைபெறுகிறது என்றால், நம் உலக வாழ்க்கையில் இருந்து நாம் பரம கானானை நோக்கி நாம் செல்ல போகிறோம். இப்பொழுது இந்த போற வழிதான் ஒரு வனாந்தரமான ஒரு பாதை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் சில பாடங்களை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார், சில காரியங்களை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். அவர்கள் முதலாவது எங்கே பாளையம் இறங்கினார்கள்? அவங்க ஒருவேளை நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால், நல்ல நாட்டிலிருந்து நம்ம நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் சில வேலைகளை நாம் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சில இடங்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நாம் இருக்க வேண்டிய ஒருவேளை அது ஒரு நல்ல சமீபத்திலே ஒருவர் ஒரு சாட்சி சொன்னார். அந்த சாட்சி மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் நம்முடைய தேசத்திலே அரசாங்கத்திலே பணிபுரிந்து எந்த தொழிலிலே இருக்கிறார் என்றால், கோயில்களை கட்டி கொடுக்கின்ற பராமரிக்கின்ற ஒரு காரியத்திலே அவர் இருக்கிறார். பல கோடி வருமானங்கள், கான்ட்ராக்ட், பல இந்திய தேசத்திலே பல கோயில்களை அவர் கட்டி கொடுத்திருக்கிறார் அவர் மூலமாக. இப்பொழுது ஒரு நாளிலே ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். ஆண்டவருக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுக்கின்றார். இப்பொழுது ஆண்டவரை சந்தித்த பிறகு அவருக்குள் மனசுக்குள், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி நான் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டாதபடிக்கு நான் வேறு ஒரு தேவனுக்கு ஆலயத்தை, ஒரு கோயிலை கட்ட முடியும் என்று சொல்லி அவர் மனதில் ஒரு ஏக்கம் உண்டானபடியினால் அதிலிருந்து அவர் வெளியே வருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கோடிக்கணக்கான கான்ட்ராக்ட்,
கோடிக்கணக்கான அளவிலே அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்படியாக வசதியாக பொருளாதார ரீதியிலே ஆசீர்வாதமாக இருந்த ஒரு நபர் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை விட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒருவேளை ஒரு ஊழிய அழைப்பாக இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அந்த ஊழியத்துக்கு ஏற்றது போல தாங்கள் ஆண்டவர் முழு நேரமாக ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் விட்டு ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஏவிஎன் ராஜனை நாம் அறிந்திருக்கிறோம். திரைத்துறையிலே மிகவும் பிரபலமாய் இருந்த ஒரு நபர். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் மீண்டும் இந்த திரைத்துறைக்கு செல்ல மாட்டேன் என்று சொல்லி அவர் அதை விட்டு வெளியே வந்து ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், ஒருவேளை நான் நல்ல நிலைமையிலிருந்து ஒருவேளை இப்பொழுது நான் ஒருவேளை வனாந்திரத்திலே நான் சிக்கிவிடுவேனோ என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட இடத்திற்கு கொண்டு போக விரும்புகிறேன் என்றால் கானான் தேசத்துக்கு கொண்டு போக விரும்புகிறேன். அந்த கானான் தேசத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தால் 1% கூட இந்த ராமதேசோடு ஒப்பிடவே முடியாது. அது அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமான இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அது ஆசீர்வாதமான ஒரு தேசம், மலை தாழ்ச்சியுள்ள ஒரு தேசம், கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தேசம் என்று சொல்லி இந்த கானான் தேசத்தை குறித்து சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே சில நேரங்களிலே வியாபாரம் தொழில் செய்கிறவர்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு சில காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு, சில ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயங்களை நாம் கடையிலே நம்முடைய தொழிலை விற்காதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் இருக்கிறோம். ஒருவேளை கவர்மெண்டால் ஒரு இடத்திற்கு நான் கடந்து சென்றேன், ஒரு ஊழியத்திற்காக நான் ஒதுங்கும் போது அந்த கடையினுடைய பெயர் கிறிஸ்தவ பெயராக இருந்தது. ஆனால் கவர்மெண்டால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை அங்கே விற்கிறவர்களாக காணப்படுகிறது. ஒருவேளை அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஒருவேளை அதன் மூலமாக அதிக லாபம் அவருக்கு வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த தடை செய்யப்பட்ட பொருட்களை நாம் விற்காமல் இருக்க வேண்டும், போதை பழக்க வழக்கங்களுக்கு நாம் துணை போகாமல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களையும் ஒருவேளை அதன் மூலமாக ஒரு பெருத்த லாபம் நமக்கு வந்திருக்கலாம், அதன் மூலமாக ஒரு அளவில்லாத ஒரு லாபம் நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த லாபத்தை விட்டு தான் நாம் வர வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை எங்கே கொண்டு போக விரும்புகிறேன் என்றால், நான் உங்களை கானான் தேசத்திற்கு. நீங்கள் இதை விட்டு விடும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு சில காரியங்களை விட்டு விடும் பொழுது, அதை தான் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் உங்கள் வீட்டையாவது, உங்கள் நிலத்தையாவது, உங்கள் பிள்ளைகளையாவது, உங்கள் மனைவியையாவது, உங்கள் தகப்பனையாவது, உங்கள் தாயையாவது, எதையாவது என் நாமத்தினால் நீங்கள் இழப்பீர்கள் என்றால் அதை இம்மையிலும் மாத்திரமல்ல மறுமையிலும் நான் 100 உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு சில காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. சில காரியங்களை நாம் செயல்பட வேண்டிய அவசியமாக காணப்படுகிறது. அப்பொழுதுதான் நாம் கானான் தேசத்துக்கு நாம் செல்ல முடியும். அப்படிப்பட்ட நேரத்திலே அவர்கள் முதலாவதாக எங்கே பாளையம் இறங்குகிறார்கள் என்றால், சுக்கோத் என்னும் சொல்லப்படுகிற அந்த இடத்திலே பாளையம் இறங்குகிறார்கள். அதை என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமதேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லி. ஒருவேளை இந்த சுக்கோத் என்றால் என்ன சொல்லுகிறது என்றால், அதற்கு எபிரேய அர்த்தம் என்னவென்றால் தற்காலிக கூடாரம் என்று சொல்லி. சுக்கோத் என்றால் தற்காலிக கூடாரம். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், இந்த வனாந்தர பாதை ஒரு தற்காலிக ஒரு கூடாரம் தான், இதுதான் உங்களுக்கு நிரந்தரம் என்று சொல்லி நீங்கள் நினைக்க கூடாது. நீங்கள் வாழ்க்கை பிரயாணத்திலே இந்த வனாந்தரம் உங்களுக்கு தற்காலிகமானது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், கானானுக்குள் பிரவேசிக்க விரும்புகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வனாந்தரத்தின் பாதையிலே தான் நடத்தி செல்வார். அல்லேலூயா. இந்த வனாந்தரத்தில் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் உங்களுக்கு வனாந்தரம் வருகிறது என்றால், தேவன் உங்களுக்கு கானானை வைத்திருக்கிறார். ஏன் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு நிந்தகை, இவ்வளவு அவமானங்கள், அல்லது இவ்வளவு லோன், இவ்வளவு இஎம்ஐ, இன்றைக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம், இவ்வளவு எதிர்ப்புகள், இவ்வளவு நஷ்டங்கள் எதற்காக வந்து கொண்டிருக்கிறது? ஐயோ, நான் திக்கு முக்காடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் உங்கள் கானான் தேசத்தின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆகவேதான் அதன் பாதையில் தான் இது உங்களுக்கு வருகிறது.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்திரத்தின் பாதையிலே கடந்து செல்லாத ஒருவருக்கும் கானான் கிடைப்பது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கானான் வேண்டும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், தேவன் பதிக்கப்பட்டிருக்கிற கண்கள் நிறைந்த இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால், தேவன் உங்களை விசாரிக்கிற ஒரு இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றால், மலை பள்ள தாழ்ச்சி உள்ள ஒரு தேசத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றால், நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றால், நீங்கள் கானானுக்குள் நுழைந்துதான் ஆக வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வனாந்திரத்திலே தேவனுக்கு நீங்கள் கோபம் ஊட்டக்கூடாது. இந்த வனாந்திரத்திலே நீங்கள் தேவனை எரிச்சல் படுத்தக்கூடாது. இந்த வனாந்திரத்தில் நான் சங்கீதத்திலே வாசித்தது போல ஆண்டவரை மட்டுப்படுத்தக்கூடாது. இந்த வனாந்திரத்திலே தேவன் உங்களை செய்த காரியங்களை நீங்கள் நினைக்காமல் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் புலம்ப நீங்கள் ஆண்டவரை மட்டுப்படுத்த நீங்கள் ஆண்டவரை நினையாமல் இருக்க இந்த வனாந்திரம் நீட்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். என்றைக்கு அந்த வனாந்திரம் முடியும் தெரியுமா? என்றைக்கு நீங்கள் தேவனை அறிந்து முழுமையாக நேசிக்கிறீர்களோ அன்றைக்கு தான் அந்த வனாந்திரம் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இன்றைக்கு நீங்கள் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், தேவன் உங்களை வனாந்திரத்தை வழிநடத்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏன் தெரியுமா? நாளைக்கு நீங்கள் கானானிலே இருக்க போகிறீர்கள். நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை ஒரு துணி வாங்குவதற்கு நிலைமையில இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு யாருக்காவது கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், ஆனால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் நாளைக்கு ஆண்டவர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். நாளைக்கு நீங்கள் திருப்தியாக இருக்கும்படியாக ஆண்டவர் வைக்க போகிறார். அந்த கானானுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை வனாந்திரத்தின் பாதையிலே நடத்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேர்மையாய் சம்பாதித்து உயர்ந்த நிலையில் இருக்கிற எந்த பிஸ்னஸ் மேனையும் நீங்கள் கேட்டு பாருங்கள், எந்த உண்மையான ஊழியக்காரர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், அவர்கள் வனாந்திரத்தின் பாதையில் தான் கடந்து வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் வனாந்திரத்தின் பாதையை தவிர்க்கவே முடியாது. அது வேதத்தினுடைய திட்டம், அது வேதத்தினுடைய சட்டம். வனாந்திரத்தின் வழியாக ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருக்கு மகிமையாக எவ்வளோ பெரிய ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு பிடித்த எந்த தேவ மனிதர், அவர் உண்மையான ஒரு தேவ மனிதராக இருந்தால், ஆரம்ப காலத்திலே அவருடைய ஊழியத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். அவர் தெருக்களிலே நின்று கொண்டிருக்கலாம், அவர் நடப்பதற்கு செருப்பு இல்லாமல் இருந்திருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அப்படிப்பட்ட ஊழியங்களை நான் அறிந்திருக்கிறேன், அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நான் அறிந்திருக்கின்றேன். மிஷனரி ஸ்தாபனங்களை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் பரம்பியிருக்கிற நண்பசி விசேஷ ஜெபக்குழு அல்லது இந்தியன் மிஷனரி சொசைட்டி அல்லது பிளெஸிங் யூத் மிஷன், இப்படிப்பட்ட மிஷனரி ஆர்கனைசேஷன் எடுத்து பாருங்கள். அவர்கள் ஆரம்ப காலத்தில் எவ்வளவு கடினப்பட்டார்கள், எவ்வளவு வனாந்திரத்தில் கடந்து சென்றார்கள், எவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு நிந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தேசம் முழுவதும் அவர்களுடைய கிளைகள் இருக்கிறது என்றால், அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் இந்த வனாந்திரத்தின் பாதையிலே அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே உங்கள் வியாபாரத்திலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய வேலையிலே, உங்கள் குடும்ப காரியத்திலே, உங்கள் திருமண வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு வனாந்திரம் காணப்படுகிறது என்றால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்லுகிறேன். அந்த வனாந்திரத்துக்கு நீங்கள் வந்ததற்கு காரணமே உங்களை ஆண்டவர் கரம் பிடித்திருக்கிறார், உங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார், உங்களை கானானுக்குள் கொண்டு செல்வதற்காக. அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். முதலாவது அந்த சுக்கோத்திலே அவர்கள் வைத்து, இந்த வனாந்திரம் உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகம்தான், உங்களுக்கு நிரந்தரம் கானான் தேசம் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு நினைப்பூட்டும் விதமாக அந்த முதல் இடத்திலே பாளையம் இறங்குகிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் எங்கே பாளையம் இறங்குகிறார்கள் என்றால், அதே 33ஆம் அதிகாரம் என்னாகமும் 6ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால், சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்திரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். வனாந்திரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். இரண்டாவது பாளையம் எங்கே வென்றால் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். இன்னும் இதை நீங்கள் விரிவாக படிக்க வேண்டும் என்றால் என்னோடு கூட யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்புவோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம்
அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு வனாந்திர ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. தமிழ் வேதாகமத்திலே ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையான மூல பாஷையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் விலகி போகவே இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏத்தாமிலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். இந்த ஏத்தாம் என்று சொல்லப்படுகிற அந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் அடைக்கப்பட்ட ஸ்தலம் அல்லது அடைப்பட்ட ஒரு ஸ்தலம் என்று சொல்லி. ஏனென்றால் நீங்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே எப்படி நடக்கின்றால், ராம தேசத்திலிருந்து புறப்பட்டு அந்த சுக்கோத்திலே வந்துவிட்டார்கள். இந்த சுக்கோத்தை சுற்றிலும் என்ன இருக்கிறது என்றால், இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி எருசலேமிலே பல மலைகள் இருக்கின்றது. அந்த மிக உயரமான அந்த குன்றுகள், அந்த மலைகள் இருக்கின்றது. அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு இப்பொழுது ஏத்தோமுக்கு போகிறார்கள். ஆகவே அவர்களை நீங்கள் சுற்றி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் வலது புறமும் இடது புறமும் என்ன இருக்கிறது என்றால், அந்த மலை குன்றுகள் மிக உயரமாக அந்த மலையின் சரிவுகள் அங்கே காணப்படுகிறது. அதற்கு முன்பாக என்ன இருக்கிறது என்றால் செங்கடல் இருக்கின்றது. பின்பாக என்ன இருக்கிறது என்றால் அவர்களை துரத்தி கொண்டு இப்பொழுது பார்வோனுடைய சேனைகள் வருகிறது. ஆகவேதான் அந்த ஏத்தோமுக்கு என்ன பெயர் என்றால் அடைப்பட்ட ஒரு ஸ்தலம். அவர்கள் வலது புறமும் போக முடியாது, இடது புறமும் போக முடியாது, முன்பாகவும் போக முடியாது, பின்பாகவும் போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட ஒரு ஸ்தலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வந்துதான் இருப்பார்கள். ஒருவேளை வியாபாரத்திலே இந்த ஆண்டிலே ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் இருக்கலாம். தொழிலிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படலாம். ஐயோ, என்னால் வருமானத்தை என்னுடைய கையில் எடுக்கவே முடியவில்லை. என்னுடைய சில நேரங்களிலே ஐயோ என்னுடைய அக்கௌண்ட் மைனஸில் இருக்கும்போது யாராவது ஜிபே அனுப்புனா அந்த காசு என்ன ஆகுது, அந்த மைனஸுக்கு போயிடுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை எனக்கு நம்முடைய கிரேஸ் டிவி நிறுவனர் சந்திரமோகன் அண்ணன் என்னோடு பேசி கொண்டிருக்கும் போதும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்னார்கள். ஒரு சகோதரி எனக்கு ஊழியத்திற்கென்று காணிக்கை கொடுத்தார்கள். அந்த காணிக்கை என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அவர்கள் அனுப்பினபடியினால் என்னுடைய அக்கௌண்ட்டில் இந்த நகைக்காக வந்த அந்த இஎம்ஐ அப்பொழுதுதான் அந்த நாளிலே அது மைனஸுக்கு சென்று கொண்டது. ஊழியத்திற்கென்று அனுப்பப்பட்ட அந்த காணிக்கை இந்த மைனஸுக்குள் சேர்ந்து அது சரியாகிவிட்டது. அந்த காசு அந்த ஊழியத்திற்கு போக முடியாதபடிக்கு அது சற்று தடையாய் மாறிவிட்டது. மீண்டும் ஆண்டவர் வழியை திறந்தார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட அடைப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் முன்னே செல்ல முடியாதபடிக்கு ஒருவேளை இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது சொன்னார்கள், அருமையான சகோதரர் சொல்லும் போது சொன்னார்கள், வியாபாரம் நல்லா நடந்து கொண்டே இருந்த உடனே எதிர்த்தே ஒருத்தன் கடை போட ஆரம்பிச்சிட்டான். நம்மளை காட்டிலும் பிரம்மாண்டமாக, நம்மை காட்டிலும் உயர்ந்ததாக, நம்மை காட்டிலும் அழகு சாதனங்களை செய்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களாக வைத்து அவர்கள் பல விதத்திலே அவர்கள் விளம்பரங்களை செய்து நம்முடைய வியாபாரத்துக்கு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாக, ஒரு அடைப்பட்ட ஒரு ஸ்தலமாக அது காணப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட இடத்தில்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களுக்கு மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட ஸ்தலம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. அந்த அடைக்கப்பட்ட ஸ்தலத்தில் தான் ஆண்டவர் உங்களுக்கு மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, நாம் வாசிக்க கேட்டோம், ஜனங்களிடத்திலிருந்து அந்த பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே இல்லை. எது வரைக்கும் அப்படின்னா கானானுக்கு போகும் வரை இது விலகி போகவே இல்லை. யோசித்து பாருங்க, கானானுக்கு போகும் வரைக்கும் நடுவில் அவங்க மோசைக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக பேசினாங்க. அப்பவும் அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் விலகி போல. மேரிபாவின் தண்ணீர் தண்டையிலே ஆண்டவரை சோதனை செய்தார்கள். அப்பவும் அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் விலகி போகவே இல்லை. மாதாவிலே வந்து இப்படி நாங்கள் அழிப்பதற்காக எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்பொழுதும்
விலகி போகவே இல்லை. இவ்வளோ ஏன் பீலேயாமுடைய தீர்க்க தரிசனத்தை, பீலேயாமுடைய சதி திட்டத்தை அங்கே அம்பலப்படுத்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், விபச்சாரம் செய்தார்கள், தேவன் ஏற்காத அருவருப்பான காரியங்களை செய்த போதிலும் அந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகி போகவே இல்லை. 40 நாள் மோசே மேலிருந்து கீழே வருவதற்கு முன்பாக இங்கே கன்றுக்குட்டியை உண்டாக்கி, இந்த கன்றுக்குட்டி தான் எங்களை வழி நடத்தினது என்று சொல்லி அன்று கன்றுக்குட்டிக்கு முன்பாக ஆடி பாடி அவர்கள் துதி ஏறெடுத்த நேரத்திலும் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் விலகி போகவே இல்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த அடைக்கப்பட்ட ஸ்தலத்திலே ஆண்டவரால் நீங்கள் அழைத்து கொண்டு வரப்பட்டு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த அடைக்கப்பட்ட ஸ்தலத்திலிருந்து ஒரு மேகஸ்தம்பமும் ஒரு அக்னி ஸ்தம்பமும் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எது வரைக்கும் வரும் என்றால் கானான் தேசம் வரைக்கும் வரைக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அது கானான் தேசம் வரைக்கும் உங்கள் பின். நீங்கள் ஏதோ ஒரு சின்ன இடத்திலே தவறி விட்டீர்கள், ஒரு சின்ன பாவத்தில் விழுந்து விட்டீர்கள் என்பதற்காக தேவன் ஒருவேளை அதற்கான காரியங்களை செயல்படுத்துவாரே தவிர அவர் வாக்கு தத்தத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவே மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அது நிறைவேறியே ஆகும். அது நிச்சயமாக அது ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வனாந்திரம் செழிக்கும் என்று இந்த நாளிலே சொன்னார் அல்லவா, உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். ஒருவேளை ஒரு சின்ன இடத்திலே, ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போல, ஆகவே தான் சொன்னோம், அந்த ஆசாப் அந்த சங்கீதத்தை எழுதினான். ஆண்டவரை கோபப்படுத்தினார்கள், ஆண்டவரை மட்டுப்படுத்தினார்கள், ஆண்டவரை இகழ்ச்சி செய்தார்கள், ஆண்டவரை நினையாமல் போனார்கள். ஆனாலும் இந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு இரவும் பகலும் பின் சென்று கொண்டே இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என தேவன் எந்த சொல்ல விரும்புகிறார் என்றால், ஒரு நாளும் நாம் சூழ்நிலையை வைத்து ஆண்டவரை நாம் எடை போடக்கூடாது. சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு செகண்ட் போதும். அல்லேலூயா. ஒரு செகண்டில் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுவார். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் மகன் என் மகள் எப்படியாக நடந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதை பார்க்க விரும்புகிறார். ஒருவேளை அடைக்கப்பட்ட ஒரு ஸ்தலம் தான், அல்லது ஒரு வனாந்திரமான ஒரு பாதை தான், ஒரு நெருக்கத்தின் பாதை தான், ஒரு அவமானம், ஒரு நிந்தை, ஒரு கோதமான காரியம்தான். ஆனால் இதிலே நான் என்ன பேசுகிறேன், இதிலே நான் எப்படி நடந்து கொள்கிறேன், இதிலே நான் எப்படி செயல்படுகிறேன், இதிலே நான் எப்படி என்னுடைய வார்த்தைகளை நான் உபயோகிக்கிறேன், இதிலே நான் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். நீங்கள் எந்த அளவுக்கு அதிலே உண்மையாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒரு நாளும் சூழ்நிலையை வைத்து அதுதான் மட்டுப்படுத்துகிறார்கள் என்றால், நீங்கள் அதே சங்கீதத்தில் வாசித்து பாருங்க. அந்த 78ஆம் சங்கீதத்தில் அந்த ஜனங்களுக்கு சொல்லுவாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய இதெல்லாம் ஆண்டவருக்கு சர்வசாதாரணம். 1 கோடி ரூபாய் கடன் இருக்கா, கவலைப்படாதிருங்கள், ஆண்டவருக்கு அது சர்வசாதாரணம். வானத்தின் பலகணிகளை திறந்தால் அது சர்வசாதாரணம். ஒரு முறை ஒரு விஞ்ஞானி ஒருவர் பேட்டி கொடுத்தார். என்ன பேட்டி கொடுத்தார் என்றால், நம்முடைய சாட்டன் என்று சொல்லப்படுகிற ஒரு பிளானட் இருக்குது, அதில் என்ன நடக்கிறது என்றால், இரவும் பகலும் பெரிய மழை பெய்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. பெரிய மழை பெய்யுதுன்னா பெரிய விஷயமா அப்படின்னு யோசிச்சு, என்ன மழை பெய்யுதுன்னா டைமண்ட் மழை பெய்து கொண்டு இருக்கிறதா. எங்கேருந்து? சாட்டனில். அப்போது அவர் சொன்னார், அப்போது கடவுளுக்கு விளையாட்டு சொப்பாக இருக்கிற ஒரு பிளானட்டில் என்ன மழை பெய்து கொண்டு இருக்கிறது? ஆண்டவருடைய தன்மை அதுதான். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பெரிய ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நாம் அவரை மட்டுப்படுத்தக்கூடாது, சூழ்நிலைகளை வைத்து அவரை மட்டுப்படுத்தக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனைக்கு முன்பாகவே தேவன் தீர்வை எழுதுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை தானியேலை யோசித்து பாருங்கள். தானியேலை கொண்டு சிங்க கபிலை கொண்டு போடுகிறார்கள், மேலிருந்து கீழே போடுகிறார்கள். தானியேல் கீழே வந்து விழுந்து விடுகிறான். சிங்கம் அவனை சேதப்படுத்தவில்லை. ஆனால் அடுத்த நாளிலே தானியேல் வெளியே வந்த பிறகு தானியேலை சிங்க கபிலை போட்டவர்களை கொண்டு போடுகிறார்கள். போடும்போது என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் கீழே வந்து சேர்வதற்குள் சிங்கங்கள் என்ன பண்ணிச்சு? அவங்களை பட்சித்து அவங்களை கொன்று போட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இங்கே தானியேல் சிங்க கபிலே போடும்படியாக தானியேலுடைய கையையும் காலையும் இங்கே மனிதர் கட்டும்போது, இங்கே ஆண்டவர் வந்து சிங்கத்தின் வாயை கட்டுகிறார். அல்லேலூயா. இங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிற நேரத்திலே இதற்கான முடிவையும் தேவன் கொடுத்து விட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாருங்கள். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையிலே கொண்டு போடுகிறார்கள்.
அப்படி போடுகிற நேரத்திலே போடுகிறவர்களை அந்த அக்கினி பட்சித்தது, போடப்பட்டவர்களை அக்கினி பட்சிக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் வருவதற்கு முன்பாகவே அங்கே நான்காவதாக கர்த்தர் வந்து இறங்கிவிட்டார். அல்லேலூயா. இவர்களுடைய கால்கள் கட்டப்படுகிற நேரத்திலே பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை வருகிற நேரத்திலே அந்த பிரச்சனையை தேவன் அறிந்திருக்கிறார். அந்த பிரச்சனைக்கான முடிவை தேவன் எழுதி வைத்து விட்டார். அதற்கு முடிவு இல்லாதபடி ஒரு பிரச்சனையும் நமக்கு வருவதே கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்மை வந்தடைகிற காலங்கள் சில நேரங்களிலே அது காலதாமதமாகலாம். ஆனால் அதிலே நாம் விசுவாசமாக இருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போதும் இன்னும் அந்த என்னாகும் 33 ஒவ்வொரு பாளையமும் வனாந்தரத்தில் அவர்கள் எப்படி வழி நடத்தினார்கள் என்று சொல்லி காணப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வனாந்தரமான பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். இந்த வனாந்தரம் இன்றோடு முடிவடைகிறது. அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒருவேளை என்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்களோ அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. இந்த வார்த்தை உங்களை சந்திக்கிறது. வனாந்தரம் செழிக்கும், கடுவெளி பூரிப்பாக்கும், அங்கே புஷ்பம் எல்லாம் செழித்து கர்த்தருக்கு மகிமையாக அந்த நேரம் இருக்க போகிறது. உங்களுடைய வனாந்தரம் நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் நான் உண்டாக்குகிற தேவன் என்று சொல்லி, நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே ஒருவேளை இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக உங்களுடைய வனாந்தர பாதைகள் முடிவடைந்து உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து நீங்கள் கட்டப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் கட்டப்பட்டு உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் உங்கள் கரத்திலே வந்து சேரும்படியாக கர்த்தர் செய்வார். இந்த நாளிலோடு உங்கள் வனாந்தரம் முடிவடைகிறது. நாளையிலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை காணப்போகிறோம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கும் பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தாவே, நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. வனாந்தரம் செழிப்பாகுகிறது ஆண்டவரே, அது தண்ணீர் நிறைந்த ஒரு பகுதியாக அது மாறுகிறது ஆண்டவரே. இது எப்படி ஆகும் என்று சொல்லி எங்களால் யோசிக்க முடியாது. காரணம், நீர் பெரியவர். நாங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீங்கள் செய்கிறவர். நாங்கள் நினைக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மேலாக காரியங்களை நாங்கள் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆமே. நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே, இதோ இந்த வியாபாரம் செய்கிறவர்கள், இதோ இந்த தொழிலிலே செய்கிறவர்கள், இதோ ஆண்டவரே வேலைக்காக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் குடும்பத்தின் காரியங்களிலே ஆண்டவரே, ஊழியத்தின் காரியங்களிலே, இன்னும் தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இன்னும் ஏதோ ஒரு காரியத்திலே ஆண்டவரே நான் வனாந்தரத்திலே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயோ, என்னால் லோன் கட்டுவதற்கு பணம் இல்லை, என்னால் இஎம்ஐ கட்டுவதற்கு பணம் இல்லை, என்னால் கரண்ட் பில் கட்டுவதற்கு பணம் இல்லை, எனக்கு வர வேண்டிய பில்லை கட்டுவதற்கு எனக்கு பணம் இல்லை. ஐயோ, நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே வானத்தின் பலகணிகளை திறந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் வனாந்தரங்கள் மாறும்படி செய்வீராக. இன்றையோடு அந்த வனாந்தரங்கள் நிற்கட்டும் சுவாமி. எல்லாருடைய கண்களிலே நீ தயவை உண்டு பண்ணும் சுவாமி. அவர்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆமென். எதிராளிகள் சூழ்ச்சிகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு போவதாக சுவாமி. அல்லேலூயா. அவர்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி ஆண்டவரே தாவீது சொன்னது போல இந்த நாளிலிருந்து இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.